இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சுப்பா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காய வடகம் போடலான்னு இருக்கிறேன். அதை தெருவில் வெங்காயம் வந்துச்சு, ஒரு 5 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதை அரிஞ்சு நான் வெங்காய வடகம் போட போகிறேன். போட்டு வச்சுக்கிட்டா இந்த மழை நாளைக்கு வெங்காயம் கிடைக்காத போது தாளிக்கிறதுக்கு, துவையல் அரைக்க கொள்ள எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதனால் நான் இப்போ வெங்காயம் வாங்கி உரித்து அரிய போகிறேன். இன்னும் கொஞ்சோண்டு தான் கிடக்கு, அரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நாள் அறிய முடியும். ஆனால் பொடிசாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப நாளி ஆகுது அரியத்து. பெருசாக இருந்தால் ஆனால் நல்லா இருக்காது. சின்ன நேற்றுக்கு வெங்காயத்தெல்லாம் உரித்து அலசி வச்சுருக்கேன். இன்றைக்கி அதை சின்னதாக பிடிச்சாக அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு என்னென்ன போடணும் என்ன ஏதுன்னு நான் காமிக்கிறேன். இப்படி பொடிசாக அரியணும். இப்படி இந்த இதிலெல்லாம் மிக்சிலெல்லாம் போட்டு அடித்தாக்கா கொதன்னு போயிடும், நல்லா இருக்காது அவ்வளோவா. இதேமாரி சின்னதாக அரிஞ்சு போட்டாக்கா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு உருட்டி வச்சாலும் நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் இப்படி இதில் குழம்புல போடுற போது வெங்காயம் எப்படி நம்ம அரிஞ்சு போட்டு தாளிக்கிறோமோ அதுமாரி இருக்கும். குழம்பும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், வெங்காய வாசனையோடு இருக்கும். உரித்து வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு, பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கான். இப்போ அதில் இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ போட்டு அதை கலந்து வைக்கணும். அதுக்கு ஒரு ஒரு புடி உப்பு, 50 கிராம் மஞ்சள், 100 பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை அரிஞ்சு வச்சுருக்கான். ஜீரகம் 150 கிராமு, வெந்தயம் 150 கிராமு, கடுகு 150 கிராமு, சோம்பு 150 கிராமு, 200 கிராம் உளுத்தம்பருப்பு. இப்போ இதில் இந்த அரிஞ்ச வெங்காயத்தில் இந்த மஞ்சத்தூளை போட்டுக்கணும். அப்புறம் உப்பு போட்டுக்கணும். பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதையும் இதில் போட்டுக்கணும். பத்து கிராம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் எல்லாம் 150 கிராம் வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டு உப்புலேருந்து மஞ்சத்தூள்லேருந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து
வைக்கணும். நல்லா கலந்து ரெண்டு நாளைக்கு இதை மாதிரி எடுத்து காய வச்சு பெரிய உருண்டையாக வச்சு உருட்டி அதை காய வச்சு மறுபடியும் இதை மாதிரி பிசைஞ்சு அமுக்கி வைக்கணும். இப்போ இதை 2 நாளாக இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி போயிட்டு இதை எடுத்து இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டையாக வச்சு காய வச்சு வைக்கணும். வெளியில் உருட்டி வைக்கிறேன். நல்லா அழுத்தி உருட்டி வச்சாக்கா அது வெயிலில் 2 நாளைக்கு இப்படியே உருட்டி வச்சு காய வச்சோம்னாக்கா மறுபடியும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது என்ன பண்ணணும், சாயந்தரத்துக்கும் இதேமாரி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா மறுபடியும் பெசரி வைக்கணும். அப்போ தான் நாளைக்கு உருட்டி வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இதுமாரி 3 நாளைக்கு இதை அப்படியே உருட்டி எடுத்து வச்சு மறுபடியும் இது குண்டானில் கொட்டி நல்லா பிசைஞ்சு மறுபடியும் அமுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து எண்ணெய் ஊற்றி அதை மறுபடியும் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு சின்ன சின்ன உருண்டையாக அதுக்கப்புறம் உருட்டி வைக்கணும். இப்போ இந்த வடம் வந்து ஒரு 4-5 நாள் வந்து காய வச்சு பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை என்ன பண்ணணுன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி முதல்ல எண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்கணும். விளக்கெண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைக்கணும். ஓகேவா? உதிர்ந்து போகாமல் நல்லா உருண்டையாக இருக்கும். 2 நாளைக்கு காஞ்சிச்சுன்னா சரியாக போயிடும். நல்லா காஞ்சி போய் உதிராமல் அப்படியே இருக்கும். காய வச்சாலும் அப்படியே இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் உருட்டி முடிச்சாச்சு. இதை 4 நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு தாளிக்கலாம். எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் மேலே எதுவும் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும்.